கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. காட்சிகளிலும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், ஆண்டுக்கு இருமுறை நடக்கக்கூடிய இந்த தேரோட்டம் மிகவும் சிறப்பு பெற்றது. கூடுதல் விவரம். ஆணி திருமஞ்சனம், ஆருத்ரா தரிசனம் என்ற 2 முறை நடைபெறும் இந்த விழா என்பது சிதம்பரத்தில் மிகப்பெரிய விமர்சையான விழா. குறிப்பாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்பது ஆணி திருமஞ்சன தேர் திருவிழா. கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழா இன்று முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நடைபெறுகிறது. இந்த தேர் திருவிழாவில் 5 தேர்கள், குறிப்பாக விநாயகர், முருகர், நடராஜர், சிவகாம சுந்தரி, சண்டிகேஸ்வரர் என 5 தேர்கள் ஒரே நேரத்தில் வரும். இதனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள், நீங்கள் காட்சியில் பார்க்கும்போது பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தேரை இழுத்துள்ளார். ஒரு தேரை இழுக்கவே ஒரு ஊர் கூட வேண்டும். 5 தேரை இழுக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் இருக்கும் சிவபக்தர்கள் தற்போது சிதம்பரத்தில் குவிந்து ஆனந்த நடனமாடி நடராஜரை வரவேற்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளை பிற்பகல் 2 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சனம் நடைபெறும். அந்த சமயத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜரும் சிவகாம சுந்தரியும் ஆனந்த நடனமாடி பக்தர்கள் காட்சியளிப்பார்கள். அதை பார்ப்பதற்காகவும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிவார்கள். இப்படி பக்தர்கள் குவியும் காரணத்தால் சிதம்பரத்தில் பல்வேறு விதமான போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த 5 தேரும் ஆடி அசைந்து வரும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.